நாம் ரேங்கிங் டாஸ்கினுடைய நடுவர்களை பார்த்தோம். அப்போ என்ன பிக் பாஸ் சொல்கிறாருன்னா, யார் இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்காங்க, யார் இந்த வீட்டில் சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிற ஆர்டரில் நீங்கள் வரிசைப்படுத்துங்க அப்படின்னு வரிசைப்படுத்திருந்தாங்க. இந்த ரேங்கிங் ஆர்டரில் நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. பட் அந்த ஜட்ஜஸை தேர்ந்தெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே ஹவுஸ்மேட்ஸ் தான். ரம்யா சொல்லுவாங்களே, எங்களுக்கு ரேங்க் கொடுக்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்களே, கொடுத்ததே இவங்க தான் போல இருக்க. இந்த ப்ரோமோவில் அந்த உண்மை வெளில வந்துடுச்சு. பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, யார் பொறுமையாக நடந்துப்பாங்க, யார் நடுநிலையாக நடந்துப்பாங்க, யார் பெருந்தன்மையாக நடந்துப்பாங்க, இந்த மாதிரியான குணநலன்கள் இந்த வீட்டில் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். அப்படிங்கும் பொழுது கானா வினோத் வந்து, நான் கனியக்காவை தான் சொல்லுவேன், அவங்கக்கிட்ட அந்த பொறுமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சபரி வந்து, நான் விக்கல் விக்ரம சொல்லுவேன், அரோராவும் நான் விக்கல் விக்ரம சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அமித்ஷாரை சொல்லுவேன், அவர்கிட்ட ஒரு நிதானத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கமருதீன் வராரு, நானும் அமித்ஷாரை தான் சொல்லுவேன், ஏன்னா அவர்கிட்ட ஒரு நிதானம் இருக்குது, ஒரு பொறுமை இருக்குது, உணவு அந்த அளவு சமைக்கிறார். இதுவரையும் கனியக்காவின் உணவு தான் சிறந்த உணவுன்னு பேசப்படுற நிலையில் இவர் என்ன மசாலா செய்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு ஹவுஸ்மேட்ஸ் கேட்குற அளவுக்கு சிறப்பாக செய்கிறார். பொறுமையும் அவர்கிட்ட இருக்குது, நிதானமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களாக கனியக்கா, விக்கல் விக்ரம், அதுக்கப்புறம் வந்து அமித், அதுக்கப்புறம் சில பல நபர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்குது. கடைசியாக சபரியை கேட்குறார், சபரி யாருக்கு அதிகமான வாக்குகள் அப்படிங்கும்போது, ஐயா நான் சொல்கிறேங்க ஐயா அப்படின்ட்டு வர்றார். சொல்லுங்கள், 3 பேர்கள் இதில் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்சாத் நம்ம கனியக்கா. பொறுமை, நிதானம், நேர்மை, அவங்க ஒரு உருவாகவே வாழ்கிறாங்க ஐயா. அவங்கள தவிர்த்து அடுத்தது பார்த்தோம்னா விக்கல் விக்ரம் ஐயா. 2 நாள் பாடி ஷேவிங்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தார், பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நிதானம் இருக்குய்யா. அதுக்கப்புறம் அமித் அப்படின்னு ஒரு 3 பேரை அறிவிக்கும் பொழுது உடனே பிக் பாஸ் இங்கே ட்விஸ்ட் வைக்கிறார். இப்போ ரேங்கிங் டாஸ்க் நடக்க போகுது, அதுக்கு ஜட்ஜஸாக இவங்க தான் அப்படிங்கிறத சொல்லலை. இவங்க 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டு அந்த விஷயத்தை பகிர்றாரு. அதுக்கு பிறகு தான் பரபரப்பான அந்த ரேங்கிங் டாஸ்க்கு நடந்திருக்கு. சரி நண்பர்களே, லைவில் பார்த்தேன், திரும்பியும் அதே குடோனுக்குள்ளே உட்காந்துருக்கானுங்க. ஆனால் சண்டை போடலையே இந்த முறை. ஏன் சண்டை போடலை? அதுக்கு பதில் அவங்கவுங்க வாழ்க்கையை கடந்து வந்த பாதை அவங்களே ஒரு டாஸ்க்காக வைத்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ உங்களுடைய கணிப்பில் இந்த வீட்டில் நேர்மை, நடுநிலை, பொறுமை, எதையும் கையாளும் தனம் யாருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ல எங்களோட ஷேர். இதில் சரியாக கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது.